ஓனர் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணா? அதுவா, பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ ஏன் ஒல்லியா இருக்கன்னு கேட்டாரு. நான் அழகா மெயின்டைன் பண்றேன்னு சொன்னேன். எப்படின்னு கேட்டாரு. ஒரு நாளைக்கு 2 சப்பாத்தி 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன்னு சொன்னேன். வாழ்க்கை ஃபுல்லா இந்த அழகை மெயின்டைன் பண்ணுவியான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. சூப்பர் டி. சரி சரி, ஓனர் வர, ஓடி போய் ஒளிஞ்சிக்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். ஓனரே, நீ ஏன் உன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ண? அது ஒன்றும் இல்லடி, அவளை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நீ ஏன் ஒல்லியா இருக்குன்னு கேட்டேன். உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன், ஒரு நாளைக்கு 2 சப்பாத்தி 1 டம்ளர் தண்ணி தான் குடிப்பேன்னு சொன்னான். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருப்பியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி பார்த்தாலும் சாப்பாட்டு செலவை மிச்சப்படுத்தி விடுவான்னு ஓகே சொல்லிவிட்டேன். இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. நான் கூட அழகுல மயங்கிட்டியோன்னு தப்பா நினைச்சிட்டேன். இளைஞர்களோட குறியீட்டு எண் என்ன தெரியுமா? 54321. ஆமா. என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, 2 குழந்தை, ஒரே ஒரு பொண்டாட்டின் வாழ்பவன் தான் இந்திய இளைஞன். ஆமா. பாத்தீங்களா? ஓனர் பொண்டாட்டி ஒரே சிரிப்பு மழையா இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். நல்ல வேலை நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சமா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னைய மாதிரியா? நீ ஒரு படிச்சவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாமா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாம்மா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, டூர் போறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியா இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம். புருஷன் இருக்காரு பாருங்க, என் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. சரி, எழுத்த வீட்டுல சாந்தின்னு ஒரு அழகான ஃபிகர் இருக்கு. எழுத்த வீட்டுல அந்த சாந்தி கூப்பிட்டா போதும், உடனே ஆஜராயிருவார். போய் வந்தேன் அப்படின்னு போய் ஆஜராயிருவார். ஆண்களுக்கு எல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவோம். போடாங்க. உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலிலே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க? என் மாமனார் காலில். எங்க அப்பா காலிலையாங்க? எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? சரி, ஏன் எங்க அப்பா காலில் விழுவணும்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல. நாக்கு தள்ளுது. எப்படி தான் உன்னை 25 வருஷம் பார்த்து வளர்த்தாரு தெரியல.